சார் சென்னைனாவே ஆடம்பரமும் விளம்பரமும் தான் சார். சென்னை வந்த உடனே பொண்ணோட வருவேன்னு சொல்ற பத்தியா, இங்க எந்த பொண்ணும் அவ்வளவு சுலபமா கிடைச்சிட மாட்டா. இங்க இருக்கிற அத்தனை பேரும் டபுள் டிகிரி. நான் டிகிரி போனோடனே திருடிடுவாங்க பண்ணிடுவாங்கன்றீங்களே. என்னை வந்து நல்லபடி வளர்த்தாங்க. நான் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எங்க அம்மாவை பார்க்குறேன். ஆண் பெண்கள் நீங்க பழகுறதுல ஒரு பாகுபாடு வச்சிருக்கீங்க. அதாவது ஆண்களுக்குள்ள ஒரு நட்பு, பெண்களுக்குள்ள ஒரு நட்பு. ஒரு நார்மலா ஒரு பொண்ணு ஒரு பையனும் சேர்ந்து ரோட்ல நடந்தாலே அது தவறான பார்வையில பாக்குறீங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி லவ்லயும் சரி வேற ஊர்க்காரங்க கிட்ட இருந்து தான் நம்பிக்கை துரோகம் கிடைச்சிருக்கு. சென்னை வேற, புரியுது, அது எங்கள் கருவறை தான். ஆனால் இதுதான் எங்கள் தெய்வம், எங்கள் கோயில், எங்கள் வாழ்க்கை. சார் சென்னைனாவே ஆடம்பரமும் விளம்பரமும் தான் சார். சென்னைனாவே ஆடம்பரமும் விளம்பரமும் தான். அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே இருக்காது சார். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னென்னு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க, ஆடம்பரமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது சார். நம்ம செயினை போட்டு போனால் திருடு போடுவாங்க சொல்லிட்டு கவரிங் நகை தான் போட்டு போவாங்க. ஓகேங்களா? அவ்வளவும் கவரிங்காக தான் இருக்கும். நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ அவங்க இந்த அம்மா இவ்வளோ நகை போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். ஸோ அது ஆடம்பரம். விளம்பரம் பார்த்தீங்கன்னா பல விதமாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் சென்னையில் வாங்குங்க, 30 லட்ச ரூபாயில் டபுள் பெட்ரூம் வாங்கும் போது தான் தெரியும் நம்ம படுக்க முடியாதாங்க. ஸ்ட்ரைட்டாக சுடுகாட்டில் தான் சார் போய் படுக்கணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா இல்லாத பிள்ளடா நீ வந்து நல்லா படிக்கணும், நல்லபடி வாழணும். அதே என் பையன்கிட்ட சொன்னேன். எனக்கும் குடிக்கிற பழக்கம், சிகரெட்டு பழக்கம், வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் கூட கிடையாது. என் 2 பசங்களையும் அப்படி தான் நான் வளர்த்தேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பேரம்பேத்தி எடுத்தேன். தம்பி உங்களுடைய வளர்ப்பு சரியில்லை தம்பி. நீ உள்ள நுழைஞ்ச உடனே சென்னை வந்த உடனே பொண்ணோட வருவேன்னு சொல்ற பத்தியா, இங்க எந்த பொண்ணும் அவ்வளவு சுலபமா கிடைச்சிட மாட்டா. தப்பு. இங்க ஒவ்வொரு பொண்ணும் சிந்தனையோட வளர்றா, அப்படிங்களா? அறிவோட வளர்றா. ஆமா, அதனால இருராஜா புத்திசாலித்தனத்தோட வளர்றா. தான் வாழ்க்கை என்ன, இங்க இருக்கிற அத்தனை பேரும் டபுள் டிகிரி. நான் டிகிரி போனோடனே திருடிடுவாங்க பண்ணிடுவாங்கன்றீங்களே. ஆரோக்கியம் இல்லாத உணவுன்றாரு. நாங்கள் சாப்பிட்டது அத்தனையும் எலும்புச்சம்பழத்தை ஊற வச்ச சாப்பாடு. பசி எடுக்கும், உப்பும் எலும்புச்சம்பழம் புளிப்பும் சேர்ந்து நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தோம். படிப்பு இருக்குது இங்கே. 2வது இன்னொருத்தர் ஒன்று சொன்னார், பெண்கள்லாம் இங்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க. அது மகா தப்பு. இங்கே பெண்கள் எல்லாமே அறிவாக இருக்காங்க. என்னை வந்து நல்லபடி வளர்த்தாங்க. நான் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்க்குறேன். நான் 2.5 வருஷமா நான் வந்துட்டு தமிழ்நாடுல உள்ள மொத்த மாநிலங்கள்லயும் நான் உங்க ஆண் பெண் நட்பே தவறா தெரியுதுன்னு சொல்றாரு. நீங்க அது வந்து அததான் நான் சொல்றேன். நான் வந்துட்டு 2.5 வருஷமா மொத்த தமிழ்நாடு மாநிலங்கள்லயும் எல்லார்கிட்டையும் ஆலோசனைகள் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்க கிட்ட. அதில் நீங்கள் சொல்கிறீங்களே, அதாவது பெஞ்சின்றது வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு, அதாவது ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும்போது நடுவில் வருது. இந்த அஃபேர்ன்ற கேஸ் வந்து நீங்கள் சென்னையில் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? ஆனால் பிற மாநிலங்களில் இது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது நான் பார்த்து நான் ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயிருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு கலாச்சாரம்னு நீங்கள் சொல்லி பிற மாநிலத்தை ரெப்ரசன்டேட் பண்ணுறது இடத்துல இங்கே யாரும் இல்லை. அதனால இந்த மாவட்டத்தை மற்ற மாவட்டம் சாரி ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. நடக்கலைன்னு, அதாவது இதுக்கு பழக்கமே இங்கே சென்னைக்கு வந்த மக்கள் தான் இதை வந்து கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அப்படி யாருமே இங்கே வந்து கற்றுக் கொடுக்கல. அதே மாதிரி ஆண் பெண்கள் நீங்கள் பழகுறதுல ஒரு பாகுபாடு வச்சுருக்கீங்க. அதாவது இதை ஜெண்டர் பையஸ்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஆண்களுக்குள்ள ஒரு நட்பு, பெண்களுக்குள்ள ஒரு நட்பு. ஆண் பெண் வந்துட்டு சேர்ந்து பேசுகிறத உங்களால் நார்மலாக மற்ற ஊர்களில் பார்க்க முடியுதா? ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு ஒரு பையனும் சேர்ந்து ரோட்டில் நடந்தாலே அது தவறான பார்வையில் பார்க்குறீங்க. அதுதானே நீங்கள் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க. இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா? உங்களோட கண் பார்வைகளில் தான் எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாமே, அதையே உங்களால் வந்து ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. சார் ஆக்சுவலி கட்டுப்பாடு சென்னையில் பிறந்த எங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து படிக்க போகிறோமோ வேலைக்கு போகிறோமோ போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகணும், அப்பா அம்மாவுக்கு போய் பதில் சொல்லணும். ஆனால் வேறு ஊரில் இருந்து வந்துட்டு ஹாஸ்டலில் பிஜியில் இல்லை தனியாக வீடு எடுத்து தங்குறவங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. அவங்க யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, ஃபோனில் என்ன வேணாலும் போய் சொல்ல முடியும். இங்கே வந்து கலாச்சாரத்தை கெடுக்கிறது அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்துலேருந்து வரவங்க தான் பண்ணுறாங்க. இதை அவங்க பண்ணிட்டு
சென்னை மோசமான ஊருன்னு பழைய மட்டும் எங்க மேல போடுறாங்க. அதே மாதிரி ஒரு லைவ் எக்ஸாம்பிள், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி லவ்லயும் சரி வேற ஊர்க்காரங்க கிட்ட இருந்து தான் நம்பிக்கை துரோகம் கிடைச்சிருக்கு. இது நான் வந்து என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது வேற ஊர்க்காரங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாத அப்படியே கள்ளம் கபடம் இல்லாத ஆளுங்க அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க. ஆனா கள்ளம் கபடம் சூது வாது எல்லாமே அந்த ஊர்க்காரங்களுக்கு தான் இருக்கு. ஆனா அது வெளியில சொல்ல மாட்டாங்க. அங்க போய் ஒரு தண்ணி கேட்டா கூட நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்பாங்க. இங்கெல்லாம் அந்த கலாச்சாரமே கிடையாது. எனக்கு இதெல்லாம் இப்போ வந்து புதுசா இருக்கு. இப்படிலாம் கூட இருப்பாங்களா? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது சார். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. ஒரு திருநெல்வேலின்னு நினைக்கிறேன், ஸ்கூல்ல கயிறு கட்டுறதுக்கு கலர் கயிறு கட்டுறதுக்கு பேன். என்னப்பா எனக்கெல்லாம் சாமி கயிறு தானப்பா தெரியும். இது என்ன புதுசா இருக்கு? அதுவும் +2 படிக்கிற பசங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களாம் அடிச்சு வெட்டிக்கிறாங்க, அறிவால வச்சு வெட்டிக்கிறாங்க. இது பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்? இங்கே வந்து பார்ஷாலிட்டி கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்து பழக மாட்டோம், ஜாதி பார்த்து பழக மாட்டோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்ன சொன்னாங்க, நாங்களாம் வந்து தைரியமாக கல்யாணத்துக்கு தங்க நகை போட்டு, இங்கே தங்க நகை போட்டாலும் போடலைனாலும் ஒரே மாதிரி தான் சார் பார்ப்பாங்க. இங்கே வந்து ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ தங்க நகை போட்டுட்டு போனாதான் மரியாதை. இங்கே இருக்கவங்கள பாருங்க, எத்தனை பேர் கிராண்டாக கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் போட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கவங்களையும் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பட்டு புடவை கட்டினாதான் மரியாதை, தங்க நகை போட்டாதான் மரியாதை அப்படின்னு பொருளை வச்சு மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. மனுஷங்களா வச்சு மரியாதை கொடுக்கறது கிடையாது. மரியாதைன்னு சொல்றாங்கல்ல, தன்னை விட ஒருத்தன் கீழ் ஜாதி ஒருத்தன் போகும்போது அவனை நாயை பார்க்கறத விட கேவலமா பார்ப்பாங்க. அப்ப கிராமத்துல எங்க மரியாதை இருக்கு? அது மரியாதை இல்லையா? அது மரியாதையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளோ கேஸ்ட்லாம் இருக்குன்றதே இப்போ FBல வந்து தான் எனக்கே தெரியும். ஆனால் நீங்கள் லாஜிக்கலாக யோசிங்களேன், பக்கத்து வீட்டில் இன்டர் கேஸ்ட் மேரேஜோ வேறு ரிலீஜியனோ பண்ணாங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாத நாங்கள் வந்து வேற மாதிரி பார்க்க போகிறோமா சார்? ஒரு லாஜிக்கலே இல்லை இது சார். சார் ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே சென்னையில் நடந்ததில்ல. அங்கே எத்தனை பாகுபாடு பார்த்தாங்க, இல்லை யாரை பார்த்தாங்க? என் விஷயத்துல பாகுபாடு பார்த்தாங்களா? எல்லாரும் உங்களுக்காகவே தான் நான் இப்ப வச்சிருக்கேன். இந்த சாங் உங்களுக்காகவே வச்சிருக்கேன். நான் பாடுறேன். இல்ல நான் பாடுறேன். ஒரே நிமிஷம். சென்னை எல்லாருக்குமே திண்ணை, வளர்த்து வீடும் பண்ணை, வாழ வைக்கும் முன்னை. உன்னதாமா நீ போராட உனக்கு வள்ளுவர் கோட்டம், நீ சீராட ஈருக்கு செம்மொழி தோட்டம், உன்னோட வாழ்க்கைக்கு ஜோரான கூட்டம், என்னோட சென்னை தான் உன்னோட நாட்டம். வா தமிழா வா, வந்து வாழ்ந்து விட்டு போ, போற போக்கில் மத்தவரை ஏத்து விட்டு போ. கோயில் கோலம் பஞ்சம் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல, காதல் உன்னை கூப்பிட்டாக்கா மெரினா பீச்சில் சீட்டை போடு, காய்ச்சல் உன்னை கூப்பிட்டாக்கா GHல டோக்கன் போடு, பிரேக்கப் ஆகி கஷ்டப்பட்டா பிஸ்ட்ரோவுக்கு ரூட்டை போடு, வீக் டேஸ்ல OMR, வீக்கெண்ட்ல ECR, படம் பாரு ஃபேஷன் பாரு, வெள்ளம் வந்தா முதல்ல பாரு, போயஸ் கார்டன்ல VIP, வெட்டியா இருந்தா VGP, போயஸ் கார்டன்ல VIP, வெட்டியா இருந்தா VGP, லைட் ஹவுஸ்ல ஏறினாக்கா கில்லி, கூத்துப்பற்ற இருக்கிற வில்லி, வடபழனி முருகன் கோயில மல்லி, கோயம்பேடுல கொத்தவங்க கொத்தமல்லி, லுங்கி ஷாட்ஸ் கோட்டு ஷூட் போட்டு வந்து போட்டோ ஷூட், வேர்ல்டு பேங்க் இங்க கட்டு, வேர்ல்டே பிளாங்க் ஜல்லி கட்டு. ஒன் மோர் டைம் ஃபார் யூ. வேர்ல்டு பேங்க் இங்க கட்டு, வேர்ல்டே பிளாங்க் ஜல்லி கட்டு, துள்ளிக்கிட்டு வந்த எங்க காலை எல்லாம் சூப்பர் ஹிட். பட்டமரம் ஏத்தி வரும் கட்டுமரம் எங்க ஊரு, பட்டமரம் ஏத்தி வரும் கட்டுமரம் எங்க ஊரு, விட்ட இடம் பிடிக்கணும்னா இப்பவே நீ ரயில் ஏறு, சென்னை கொஞ்சம் தாறுமாறு நம்பி வந்து போடும் சோறு. 1996 சென்னைக்கு வந்தேன். 4ஆம் கிளாஸ்லேருந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கேன். அங்கே ஒரு 15 வருஷமாக வரைஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன். யாரும் நான் படம் வரையுங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ அதுக்கு பிறகு 2006க்கு பிறகு சென்னையை விட்டு போய் ஊர்லேயும் படம் வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். தஞ்சாவூர் ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே அதை பற்றி தெரியாது. ஆனால் சென்னையிலேருந்து இருந்த 12 வருஷங்களில் கலைஞர் ஐயா கையில் போய் வாழ்த்து பெறுற அளவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இந்த சென்னை தான். அது மட்டும் இல்லை, VS ராகவன் ஐயா இந்த கலையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆர்வப்பட்டு என்கிட்ட ப்ராக்டிக்கலாக கேட்டுட்டு இருக்கும்போது நாகேஷ் ஐயா அந்த இடத்துக்கு வந்தாங்க, அவரோட நண்பர். அவர் என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கலைக்குள்ளே இவ்வளோ இந்த விரலுக்குள்ளே இவ்வளோ வித்தையாக இருக்கையான்னு சொல்லிட்டு அந்த தஞ்சாவூர் ஓவியத்தை பார்த்து பாராட்டின அந்த வாய்ப்பு கிடைச்சதும் அந்த சென்னையில் இருக்கிற காலகட்டத்தில் தான். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இங்கே இருக்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க எங்கள் ஊர், எங்கள் மாவட்டம், எங்கள் இந்த இடம் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அங்கேருந்து வந்து படிக்கிற பிள்ளைங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சென்னையில் வளர்ந்து பிறந்த ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இருக்காங்க. 2 விஷயம் சொல்லணும். நான் இன்றைக்கி இங்கே வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு சொன்னதே தயவு செஞ்சு போயிட்டு வா, உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறாத, நீ கண்டிப்பாக பேசுவேன்னு எனக்கு தெரியும், நீ கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னது,
உனக்கு லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நாங்கள் யாராவது ஒருத்தர் கிளம்பி வந்துடுறோம், உன்னை திருப்பி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறோம். இதே மாதிரி அங்கே இருக்க யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து கரெக்ட் அப்படின்னு. அவங்கெல்லாம் வந்து இப்போ அவங்கெல்லாம் born and brought up சென்னை. born and brought up சென்னை. அவங்க இங்கே வேலையும் பார்க்குறாங்க, இங்கே செட்டிலுமே இருக்காங்க சார். அந்த அண்ணா கிட்ட நான் இப்போ சொன்னேன், அந்த அண்ணா என்கிட்ட கேட்டாங்க, டே நீ வீட்டுக்கு போயிடுவியா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் போய்க்கிறேன் அப்படி. இப்போ நான் 10 மணிக்கு தனியாக போகணுன்னால என்னால் போக முடியும் சார் சென்னையில். அவங்க ஊரில் அப்படியே ஒரு பொண்ணு என் ஏஜில் இருக்க ஒரு பொண்ணு, எனக்கு 21 வயசு ஆகுது சார். என் ஏஜ்ல இருக்க பொண்ணு 10 மணிக்கு வெளிய விடுவீங்களா? தவறாக புரிஞ்சு வச்சிருக்காங்க சார். நட்புனாலே தவறாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. நட்புனா என்ன? பணம் கொடுக்குறதோ ஒரு உதவி செய்கிறதுலே வர்றதில்லை நட்பு. நட்புங்கிறது வந்து ஒரு 5 வயசு 4-5 வயசில் உருவாகக்கூடியது தான் சார் நட்பு. நான் எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 5 வயசில் அவன் ஒரு அடிப்படை படிப்பு எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்டாக சேருவான். அப்போ சேர்றப்ப இன்றைக்கி எனக்கு 43 வயசு. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு என் கூட இங்கே வந்திருக்கிறான். அவன் இன்னைக்கு வரைக்கும் என்னை விட்டு எங்கேயுமே நான் சென்னை போகிறேன், இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே எனக்காக என் கூட புறப்பட்டு வந்தான். இதுக்கு முன்னாடி அவன் சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப நான் இப்போ அவங்களும் தான் இப்போ அவங்க நட்பு இப்போ வீட்டுக்கு போகிறேன்னா உதவி பண்ணுறது தான் சொல்கிறாங்களே. இல்லை அதே தான். அது என்ன சொல்கிறேன்னா அவங்களோட கான்செப்ட் என்னென்னா பணம் கொடுக்குறது மட்டும்தான் அவங்களோட கான்செப்டாக இருக்குது. ஒரு ஹெல்ப்னா பணம் கொடுக்குறது இல்லை. என்கிட்ட 1 ரூபா இல்லைனா கூட நான் உண்மையாக ஒன்று சொல்கிறேன், என்கிட்ட பைசா இல்லைனா கூட இப்போ நான் தேட்டருக்கு போகணுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு பைசா போட்டு கூட்டு போயிருக்காங்க, பைசா போட்டு சாப்பிட வச்சுருக்காங்க. இங்கே யாருமே பைசாக்கு நாங்கள் யாருமே வந்து பழகிக்கிட்டு இல்லை, காஸ்ட்டு பார்க்கல. நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னா இவனுங்க பணத்தை வச்சு தான் பேசுகிறாங்க, பணத்தை வச்சு தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு பணம் ஒரு மேட்ரே கிடையாது. இன்றைக்கி நான் கீழே இறங்கி நான் வேலை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாளில் வந்து என்னால் 5000 சம்பாதிக்க முடியும், 15,000 சம்பாதிக்க முடியும். நான் இறங்கி எனக்கு வேலை பார்க்கணும். அவன்கிட்ட காசு இருக்குன்றதுனால தான் நான் பழகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி தான் சென்னையை நீங்கள் எப்படி தெரியுமா நினச்சிக்கிட்டீங்க? காசு இருக்குது, பந்தா காட்டுறாங்க. நீங்கள் எல்லாரும் சொல்லும் போது விளம்பரம், யாரும் விளம்பரம் பண்ணல. உங்கள் ஊர் இருக்க மாதிரி தான். ஐயா ஒரு நிமிஷம், உங்கள் ஊர் இருக்க மாதிரி தான், உங்கள் ஊர் இருக்க மாதிரி தான் எங்கள் ஊரும் இருக்குது. எங்கள் ஊருக்கு என்னன்னா உங்களை மாதிரி வந்து வேலைக்கு வராங்க தெரியுமா, அவங்க உங்களுக்கு ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. சென்னைனா இப்படி தான் இருக்கணும், பசங்களாம் போனீங்கன்னா உருப்பிட மாட்டீங்க. யார் சொன்னா பசங்களாம் போனீங்கன்னா உருப்பிட மாட்டீங்கன்னு? நான் ஒன்று சொல்கிறேன் சார், நான் வந்து 2 டிகிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். 2 டிகிரி பண்ணுறேன், ஒரு ரெகுலரில் பண்ணுறேன், ஒரு கரஸில் பண்ணுறேன். எனக்கு என்றைக்குமே வந்து சென்னை பசங்களோ சென்னை பொண்ணுங்களோ என்கிட்ட வந்து தப்பாக பழகி தப்பாக பேசினதில்லை. உங்கள் ஊருக்காரன் வந்து என்கிட்ட பேசியிருக்கான், உங்கள் ஊருக்காரன் வந்து என்கிட்ட உரசியிருக்கான், நான் அடிச்சிருக்கேன், நான் நிக்கல்ஸ் அடிச்சிருக்கேன், எனக்கு செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. யாரு? உங்கள் ஊருக்காரனுங்க. நீங்கள் சொல்கிறது வந்து பொதுவாக ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறீங்க. நான் பிறந்தது சென்னை, வளர்ந்தது சென்னை, எனக்கு இங்க இருக்க மூல முடுக்கு எல்லாமே தெரியும். ஐயா சார் கேட்டது நட்பு. மேல கொடுங்க, மேல நீங்க பேசுங்கம்மா. என்கிட்ட அவங்க மைக் மேல கொடுங்க. அவங்க கேட்டதுக்கான 2 ஆன்சருமே என்கிட்ட இருக்கு சார். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்க ஊர்க்கார பசங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சென்னைக்கு இப்போ தான் வந்தேன், ரூம் இல்லாமல் நாங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு ரூம் வேணும்னு சொல்லிட்டு திருவள்ளூரில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அவருக்கு, எனக்கு நாளைக்கே ரூம் வேணும்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போகிறத வேலைக்கு போகிறத விட்டுட்டு போயிட்டு பைக், அதுவும் அவர்கிட்ட பைக் கிடையாது, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அந்த பைக்கை எல்லா இடத்துலையும் சுற்றி 4-5 வீடு பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுமே செகண்ட் ஷிஃப்ட் அவரே எங்கள் ஹாஸ்டலில் வந்து என்னை கூட்டின்னு போயிட்டு அந்த 4 வீடு சுற்றி காட்டிட்டு அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்ஸ், அதாவது வீடு இந்த மாதிரி இருக்குது, ஹவுஸ் ஓனர் வந்து இப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுத்துன்னு போய் பைக்கில் விட்டுட்டு செலவு காசு இருக்கா இல்லையாமான்னு கேட்டு செலவு காசும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது நட்பு இல்லையா சார்? அதுக்கப்புறம் இப்போ யார் காசு பார்க்குறாங்க? சென்னைனா வேற ஒரு அடையாளம் சொன்னாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருப்பீங்க. சென்னைனா இங்கே நிறைய பிட் பாக்கெட் இருக்குது, சென்னைனா இங்கே வந்து செயினை திருட்டு போகிறாங்க, சென்னைனா இங்கே வந்து திருடவங்க இருக்காங்க, இங்கே சென்னைனா இங்கே நட்புக்கு பெருசாக வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, சென்னைனா இங்கே வந்து இங்கே பெருசாக பழக்க வழக்கத்துக்கு இங்கே எதுவும் பெருசாக உதவுறதில்ல, இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை இவங்க வைக்கிறாங்க. எங்கள் மாவட்டத்தை போல் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சென்னை உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க. இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் அவங்கவுங்க கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே தலைப்பு சென்னை ஆமாங்க, விரும்புபவர்கள் சென்னை போல ஊரே என்று இல்லை சொல்பவர்களும் பிற மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் தான் இப்போ இந்த தலைப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது உலகத்தில். அதனால் எல்லா கருத்தும் எல்லோரும் ஒரே சைடில் இருக்கணுன்றது இல்லை. அதனால் அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க சொன்னாங்க. ஆனால் இந்த தலைப்பு எனக்குள் எழுப்பிய கேள்வியை பார்த்தா நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். இந்த தலைப்புக்கு இவர்கள் சொன்னதுக்கு பதில் சொல்வது என் வேலை அல்ல.
ஆனால் இந்த தலைப்புக்குள் நானும் அடங்குகிறேன். ஆமாம், நான் எங்கள் கிராமத்தை பொறுத்தவரையில் 8ஆம் பாஸ் பண்ண முடியாமல் போனவன். தோளில் துண்டு போட முடியாது, இந்த வேஷ்டி இந்த முழங்காலுக்கு மேலே தான் கட்டணும், செருப்பு போட முடியாது. அந்த வாழ்க்கை பிடிக்காத ஒரு வாழ்க்கை. அறுபடை வீட்டில் ஒன்று திருச்செந்தூர், அதுவே என் கிராமம். என் கிராமத்தில் தீண்டாமை பாதிப்பு எனக்கு நிறையவே இருந்தது. படிப்பில்லை, எல்லா குறைபாடுகளோடு நான் ஒரு போக்கிரியாக வாழ்ந்தவன். இதுதான் எனது அடையாளம். ஊரில் எனக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை, எவனும் வேலை கூட கொடுக்க மாட்டான். அப்படி தான் என் வாழ்க்கை. பிடிக்காமல் நான் ஊரில் உங்களுக்கு வேலை கொடுக்கலையாங்க? இல்லை வேலை கொடுக்க மாட்டான். ஒரு போக்கிரிக்கு எப்படிங்க வேலை கொடுப்பான்? அதனால் நான் சரியாக இல்லை, எனக்கு தெரியும். சென்னையை பொறுத்தவரையில் 80 லட்சம் பேர் மக்கள் தொகை. அதில் 40 லட்சம் மக்கள் தான் இந்த காரில் போகிறது, பங்களாவில் இருக்கிறது, ஹோட்டல், இந்த வெளிச்சத்தில் வாழ்பவர்கள் அத்தனை பேரும் மத்திய வர்க்கம், அதற்கு மேல்மட்டம், இவர்கள் 40 லட்சம் பேர். இந்த 40 லட்சம் பேரும் இந்த நகரத்தில் சொகுசாக வாழ்வதற்கு, இந்த நகரத்துக்கு கீழே 40 லட்சம் பேர் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1200 சேரிகள், காலனிகள், மீனவர் குப்பங்கள், இதிலெல்லாம் 40 லட்சம் ஏழைகள் இந்த நகரில் உள்ளவர்களை வாழ வைப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுண்ணாம்பு அடிப்பாங்க, பஞ்சர் போடுவாங்க, ஆட்டோ ஓட்டுவாங்க, இவங்கெல்லாம் இது கீழே இருக்காங்க. இதற்கும் கீழே உள்ளவர்களை நான் அறிவேன். ஏனென்றால் நான் 10 வருட காலம் இவர்களை பற்றி அரசு சொன்னதன் பேரில் 10 வருட காலம் வெளிச்சத்தின் மறுபக்கம் எனும் நிகழ்வை பொதிகையில் நிகழ்த்தியவன் நான். இதுவரைக்கும் இவ்வளவு சொத்து, இவ்வளவு அந்தஸ்து பெற்ற போதும் என் ஊரில் ஒரு வீடு வாங்க வேணான்னு ஒய்ஃப் சொல்கிறா. ஏன்னா எனக்கு மனைவி சொல்ல மந்திரம். ஊரில் வீடு வாங்க வேணாங்கிறாங்க. ஆமாம், வீடு வாங்கினா பக்கத்து வீடு என் சொந்தக்காரன் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இந்த வெள்ளை அடிக்கிறதுலேயே சண்டை வரும், ஒத்துமை இருக்காது. எந்த கிராமத்தில் எந்த அண்ணன் தம்பி குடும்பத்தில் அபூர்வமாக 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம். முழுக்க சண்டை, பிரிவு, ஒற்றுமையின்மை, இதுதான் அந்த குடும்ப வழக்கம். பேசிக்க மாட்டானுங்க, செத்து போனால் கூட வர மாட்டானுங்க. ஆகவே எவ்வளோ ஒரு மனித குலம் அநாகரிகமாக வாழ முடியுமோ அப்படியான வாழ்க்கையை வாழ்வது தான் கிராமம். ஆகவே கிராமத்தை விட்டு வெளியேறுங்கள். ஆகவே அங்கிருந்து தப்பி ஓடி வந்தவர்கள் எல்லாம் புத்திசாலிகள். அது சந்தோஷம் அண்ணாச்சியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், சந்தோஷம் அண்ணாச்சியாக இருக்கட்டும், நிறைய பேர், ஆயிரக்கணக்கானவர்கள் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். எங்கள் ஊரில் வந்து பாருங்கள், எல்லாத்துக்கும் திருவள்ளுவர் சந்தன குங்குமம் இருக்கும். ஆட்டோக்கே முத சந்தன குங்குமம் போட்டு வேலெல்லாம் வரைஞ்சவங்க நாங்கள் தான், திருச்செந்தூர். ஆக அது வேற, சென்னை வேற, புரியுது? அது எங்கள் கருவறை தான். ஆனால் இதுதான் எங்கள் தெய்வம், எங்கள் கோயில், எங்கள் வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷங்கய்யா, வந்து உங்களுடைய சிறப்பான தகவலை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய நல்ல தகவல்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.